எல்லார் வீட்லையும் இருக்கிற அம்மாக்களும் குட்டீஸும் பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. திங்கட்கிழமை காலையில் எடுத்த ஒரு மினி விலாக் தான். காலையில் எழுந்ததும் பரபரப்பாக வேலையை ஆரம்பித்து பார்த்துட்டு இருக்கும்போதே கேஸ் தீர்ந்து போயிடுச்சு. எங்கள் வீட்டில் 2 சிலிண்டர் இருந்தாலும் காலியானதுக்கு அப்புறம் தான் அடுத்த சிலிண்டர் புக் பண்ணுறதே. இந்த தடவை முன்கூட்டியே வாங்கி வச்சுருந்ததால் டக்குன்னு அதை எடுத்து மாட்டியாச்சு. காலையில் எழுந்து என்ன சமைக்கிறதுன்னு நைட்டே பிளான் பண்ணிட்டு தான் தூங்க போயிருந்தேன். இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு மேகி தான் பண்ணி கொடுத்துருந்தேன். இதில் என்ன டேஸ்ட் இருக்குன்னே தெரியல. பிள்ளைங்களுக்கு மேகின்னா ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக அதை அடிக்கடியெல்லாம் செஞ்சு தர மாட்டேன். மாதத்தில் ஒரு தடவை ஒரு 8 பீஸ் இருக்கிற மாதிரி ஃபேமிலி பேக் மட்டும் ஒன்று வாங்கி அதை 2-3 தடவை செஞ்சு கொடுப்பேன், அவ்வளோதான். மதியம் லஞ்சுக்கு இன்றைக்கி சுண்டல் பிரியாணி பண்ணி கொடுக்கலான்னு நைட்டே சுண்டல் ஊற வச்சுருந்தேன். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கட் பண்ணி வச்ச வெங்காயமும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறினதும் தேவையான மசாலா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து கட் பண்ணி வச்ச காயெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஊற வச்ச கொண்டக்கடலையும் அரிசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பாதி லெமன் ஜூஸும் சேர்த்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆகுறதுக்குள்ளே ஸ்நாக்ஸையும் எடுத்து வச்சாச்சு. ஆளுக்கு கொஞ்சமாக சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் தான் வச்சுருந்தேன். தொட்டுக்க சைடிஷ்க்கு மாம்பழமும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுக்கப்புறமா இவருக்குமே லஞ்சு சரியாக பேக் பண்ணவே இல்லை. இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் தொடங்கினதுக்கப்புறம் இவருக்குமே சேர்த்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. நான் பண்ணித்தரேன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் கூட வேணாம், நீ ரெஸ்ட்டு, நான் வெளியில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவார். பசங்களுக்கு முட்டை வேணான்னு சொல்லிட்டாங்க. இவருக்கும் குட்டிமாக்கு மட்டும்தான் 2 முட்டை வேக வச்சுருந்தேன். ஆளுக்கு ஒன்றா எடுத்து வச்சுட்டு அவங்கவுங்க லஞ்சை பேக்லேயும் எடுத்து வச்சுட்டு சின்னதாக ஒரு ப்ரேயரும் பண்ண வச்சு ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. எப்போயுமே பசங்களை ஒரு 2 நிமிஷம் லேட்டானால் கூட அந்த ப்ரேயரை பண்ண வச்சுட்டு தான் அனுப்புவேன். அப்போ தான் அவங்களுக்கு அந்த பழக்கம் வருன்றதுக்காக. அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சர்ச்சில் பார்க்கலாம்.